சரி, இப்ப பொதுவாவே இந்த நெல்லை மாவட்டத்துல ஆல்ரெடி ஒரு ஆணவ படுகொலை நடந்து, அது பெருசா பேசும் பொருளா ஆகி, அது அவ்ளோ பெரிய விஷயமா நடந்திருந்தது. அகைன் அதே நெல்லை மாவட்டத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நெல்லை நடக்குது. மாவட்டம்னு இல்லைம்மா, தஞ்சாவூருக்கு கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னாலே இந்த பாகுபாடுகள் மிக 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 அதிகம். இப்போ வரைக்கும். இன்னைக்கும் காதல் திருமணங்கிறத கதைகளில் தான் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே ஒழிய, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, காதலுங்கிறது அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வரலும் இல்லை. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. வட மாவட்டங்களில் கொஞ்சம் குறைச்சல், இந்த பிரச்சனை குறைச்சல். தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் அங்கெல்லாம் போனீங்கன்னா கோயில்களில் உங்களை சட்டை கட்ட சொல்லுவாங்க. ஆண்களை எதுக்காக கட்ட சொல்கிறாங்க? பூணூல் போட்டிருக்குன்னா இல்லைன்னு பார்க்குறது. இன்னும் வள்ளுவரை பற்றி ஒரு கதை ஒன்று தெரியுமில்ல, ஆதிங்கிற பிராமணனுக்கும் பகவனுங்கிற பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் வள்ளுவர்னு பேர். பெற்றோர்களா இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏஜ்ல இருக்கவங்க தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஏஜ் கூட நிக்கல. அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஜாதி அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே வந்துகிட்டே இருக்கு. கல்லூரிமா, இந்த கல்லூரியில் இருக்கவங்க பூரா இளைஞர்கள் தான் இருக்காங்க. இப்போ வயசானவங்க பார்க்குறாங்கிறது வேற விஷயம். இன்னைத்த நாகரிகத்தில் பிறந்து இந்த நாகரிகத்தில் வளர்ந்த இந்த இளைஞர்களே அதை பார்க்குறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நெல்லையில் மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ 2 நாளாக பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதாச்சும் காதலர்கள் காதலிச்சிருக்காங்க. இப்போ அந்த 6ஆம் தேதி திருமணம் செய்கிறதா இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்தில் அந்த பெண் கொஞ்சம் மேல் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமா, அதாச்சும் காதலன் சொன்ன ஒரு விஷயம், பெண் ஒரு மர்மமான முறையில் உயிரிழந்திருக்காங்க. காதலன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் SC அந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன். ஸோ அவங்க வீட்டில் இந்த ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா உன் வாழ்க்கை விளங்காது, அந்த ஜாதியே ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேச வேண்டாம், அந்த அந்த சமூகத்தை ரொம்ப தப்பா பேசி அந்த பொண்ணை குடும்பப்படுத்தணும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறதாம்மா. ரோமியோ ஜூலியட் கதை அதுதான். 2 பேரும் பிரபுக்கள் தான். ஆனால் பரம்பரையாக அவங்க 2 பேத்துக்கு மத்தியில் விரோதம். வழக்கப்படி காதல் கதையில் என்ன ஆகுனா, இந்த விரோதமான குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆணும் அந்த ரோமியோவும் விரோதியாக இருக்கிற ஜூலியட்டும் லவ் பண்ணுறாங்க, கொண்டு போடுறாங்க, 2 பேத்தையும் கொண்டுடுறாங்க. அதுதான் கதை. இப்போ கென்னடியினுடைய கொலை வழக்கு, ஆபிரகாம் லிங்கனுடைய கொலை, எல்லாமே என்ன அடிப்படை? கருப்பர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆபிரகாம் லிங்கன் பாராட்டினார், அவரை சுட்டு கொண்டு விட்டாங்க. அது ஏறத்தாழ அதே தான் கென்னடிக்கும் நடந்தது. உலகம் முழுவதிலும் அது நடக்குது. அமெரிக்காவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கருப்பு இனத்து பையனை ஒரு வெள்ளை இனத்து பெண் கல்யாணம், ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய மகன் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். கருப்பு இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் வெள்ளை கலராக இருக்கும். கருப்பனாக இருந்தால் கூட அவன் கலர் ஃபேராக இருக்கிறதுனால தான் நாங்கள் ஒத்துக்கிட்டோம், இல்லாட்டி நாங்கள் தொலைச்சிருப்போம் நாங்கள். அதனால் இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காதலுங்கிறது பொறுத்த வரையிலும் நம்ம இந்தியாவை இந்த நாட்டில் காதலுங்கிறது கதைகளில் தான் நடக்குதே ஒழிய அசல் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. சரி, இப்போ பொதுவாகவே இந்த நெல்லை மாவட்டத்தில் ஆல்ரெடி ஒரு ஆணவ படுகொலை நடந்து, அது பெருசாக பேசும் பொருளாக ஆகி, அது அவ்வளோ பெரிய விஷயமா நடந்திருந்தது. அகைன் அதே நெல்லை மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. நெல்லை மாவட்டம்னு இல்லைம்மா, தஞ்சாவூருக்கு கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னாலே இந்த பாகுபாடுகள் மிக 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 அதிகம். இப்போ வரைக்கும் இன்றைக்கும் நான் தான் சொல்கிறேன்னே, நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 2 வருஷம் படித்தேன். எனக்கு அப்போ தான் என்னுடைய ஜாதியை என்னன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகேங்க. அதுவும் எனக்கு சேலத்தில் நாங்கள் ஜாதி பார்த்ததே கிடையாது, என்னன்னு கூட தெரியாது. ஏன், என்ன காரணத்தினால அந்த இடத்துல திராவிட இயக்கங்களுடைய தாக்கம் பெருசாக வரல. அந்த சமூக நீதிங்கிறது அங்கே இல்லவே இல்லை. இன்றைக்கும் இரட்டைக்கோளை முறைகள்லாம் அந்த மாவட்டங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அது அங்கெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. அவங்க ஆதி காலத்திலேருந்து ஏன் இந்த தவறு இன்னைக்கு நேத்தா நடக்குது. வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஏமா எழுதுறாரு? அப்பயே இருந்ததுனால தானே. பொதுவாக காதல் திருமணம் சொந்தத்திலேயே காதலிச்சா கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஜாதி அப்படிங்கிறத தாண்டி காதல் திருமணமே, காதல் திருமணங்கிறத கதைகளில் தான் நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே ஒழிய வர்க்க பேதம் இருந்ததுனாக்கா காதலில் தோல்வி இல்லாத முடியுது. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, நம்ம இலக்கியங்கள் எடுத்திங்கன்னா, அம்பிகாபதி அமராவதி கதை. அம்பிகாபதி ஒரு புலவருடைய மகன், அமராவதி இளவரசி. அந்த திருமணத்தை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறதா கதை கொண்டு போடுறாங்க. லைலா மஜ்னு அதே தான்.
ரோமியோ ஜூலியட்டும் அதே தான். வர்க்கபேதம், அதாவது பொருளாதாரத்தில் இது இருந்தால் கூட கொண்டுடுவாங்க. காதலுங்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. இன்றைக்கி வர மனித இனம் எல்லாம் எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, காதலுங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இன்றைக்கி வரலும் இல்லை. இது அப்படி தான் தொடர்ந்துட்டே இருக்குமா? ஏன்னா இத்தனை இந்த அளவுக்கு பெருசா ஒரு விஷயத்த பேசுறாங்க, பண்றாங்க அப்படிங்கிற முறையில, அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீ வந்து செத்து கூட போ. ஆனா அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்காத" அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த இடத்துல பேசப்பட்டதா ஆமாம், அந்த பேசப்படுது. கோவத்தில் அதெல்லாம் சொல்லத்தான் செய்வோம். வீட்டை விட்டு வெளியே போன்னுடுவாங்க. கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். வீட்டை விட்டு வெளியே போன்னுவாங்க. நீங்கள் சீரியல் பாருங்கள். வீட்டை விட்டு வெளில போகல, சாகுன்னு சொல்லி அவங்களே சாகடிச்சு. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க வந்து, அதாவது கொஞ்சம் டாலரேட் பண்ணுறவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க நீ வீட்டு பக்கம் வராதேன்னு. இப்போ என்னுடைய குடும்பத்தில் நடந்தது. என்னுடைய ஒன்று விட்ட சகாதருடைய மகன் பேரன் ஒரு பட்டியலினத்தை பெண்ணை இது பண்ணான், கல்யாணமாக பண்ணிக்கிட்டான், சொல்லாமே பண்ணிக்கிட்டான். அப்போ தான் நான் போனேன். பேசும்போது இப்போ என்ன, அவன் பொண்ணை தானே கட்டிக்கிட்டான், இதில் என்ன பெரிய தப்புன்னு. அவன் பயந்துக்கிட்டு வராமல் இருந்தான். ஆஸ்திரேலியாவில் இருக்கான், பயந்துட்டு வராமல் இருந்தான். அப்புறம் வந்து வாடா, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வாடான்னு சொல்லி கொண்டு வந்து கல்யாணத்தை நாங்கள் வந்து இது பண்ணி அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணு தான் வீட்லேயே இருக்கிறதுல நல்ல மருமகன்ற பேர் வாங்கிட்டு உட்காந்துட்டு. அவள் அன்னைக்கு எங்கள் திராவிட இயக்கம்னு பேசிக்கிட்டு இருக்கிற எங்கள் குடும்பத்துலேயும் இவ்வளோ பெரிய கிடையாது. வீட்டுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டான். அப்புறம் தான் நான் வந்து சொன்னேன், குழந்தையும் பெற்றாச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க, இனிமேல் பார்த்து என்ன பண்ண போகிறேன். பொண்ணு பார்த்தா பொண்ணு ரொம்ப லட்சணமாக நல்லாவே இருந்தது. ஸோ அதனுடைய விளைவு இன்றைக்கி அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவ்வளோ சுலபம். வட மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் குறைச்சல், இந்த பிரச்சனை குறைச்சல், சாதி, அதாவது இந்த சாதி, இந்த பட்டியலங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சல். தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் அங்கெல்லாம் போனீங்கன்னா கோயில்களில் வந்து உங்களை சட்டை கட்ட சொல்லுவாங்க ஆண்களை. தெரியுமில்ல, எதுக்காக கட்ட சொல்கிறாங்க? பூணூல் போட்டிருக்கனா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. பூணூல், அந்த பவுனில் இருக்கிறதா இப்போ போட்டிருக்கானா இல்லையாங்கிறது கேட்டால் தாக்கா போய்டுன்னு சொல்லிட்டு சட்டை கட்டுற இது வந்து அங்கே உண்டு. அப்போ தான் அவன் உள்ளே கர்ப்பகிரகத்துக்கிட்டே உள்ளே விடுவாங்க, இல்லாட்டி விட மாட்டாங்க. சார் இது இப்போ நிறைய கோயிலில் இருக்குது சார். இப்போ இங்கே இருக்கிற எந்த கோயிலில் சட்டை கட்ட சொல்கிறாங்க சென்னையில்? அது இங்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி அதெல்லாமே வந்து தஞ்சாவூர் கீழே இறங்குனீங்கன்னா தான், திருச்சி தஞ்சாவூர் தாண்டினீங்கன்னாக்க மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் சட்டை கழட்டி ஆகணும். கன்னியாகுமரியில் வந்து திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போகும்போது உள்ள ட்ராயர் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆஃப் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வேட்டியை கட்டிக்கிட்டு போனேன். வெளியே போன்ட்டான், ஷார்ட்ஸை கட்டிட்டு வெறும் வெட்டி தான் கட்டி விட்டான். பூணூல் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவங்க கொண்டு வந்த டெக்னிக் இது. அது இல்லைன்னாக்கா அந்த ஒரு இடத்துக்கு மேலே நம்மளெல்லாம் விடமாட்டாங்க. நீங்கள் பேர்பட்ட ஆளாக இருந்தால் விட மாட்டாங்க. திரௌபதி முர்முலாம் அந்த அச்சிங்கத்தை அனுபவிச்சவங்க தாங்க. ராம்நாத் கோவிந்த் இதாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை இருந்தவர், அவர் வந்து வாரணாசி கோயிலில் அலோவ் பண்ணல. திரௌபதி முர்மு பட்டியலினத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக தானே நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடாம விட்டாங்க. அப்புறம் டெல்லியிலே நடக்குமா ஒரு பார்லிமெண்ட், இங்கேயும் நடக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழ்நாட்டு ஆட்சியை சொல்கிறேன், இந்திய ஆட்சி சொல்கிறோம். இங்கே வந்து கொஞ்சம் குறைச்சல்பா. நீங்கள் நார்த்தெல்லாம் போக இன்னும் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிகம். திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாமா, நாடாளுமன்றத்தை திறப்பு விழாவுக்கு அந்த மாதிரி கூப்பிடலையே பட்டியலில் என்னங்கிறதுனால. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பரம்பரையாக வர்றது, அடித்தளத்திலேயே இருக்கிற ஒரு இது. அதனால தான் அந்த காலத்தில் வள்ளுவர் அழகாக எழுதினார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு எழுதுனார். ஆக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இருக்குது. இன்னும் வள்ளுவரை பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு தெரியுமில்ல, ஆதிங்கிற பிராமணனுக்கும் பகவனுங்கிற பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் வள்ளுவர்னு பேர். நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? நாங்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை. அது என்ன, சகோதரர்கள் 7 பேர் அவங்க, உப்பை, உருவை, வள்ளி, ஔவை, அதியமான், கபிலன். இந்த 7 பேர் ஒரு தாய்க்கு ஒரு தாய் அவங்க 7 பேர் என்னன்னாக்கா பிராமண அப்பனுக்கும் பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது. அதனால தான் அவங்க பிறக்கிற குழந்தைங்களாம் ஆற்றுல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கதை உண்மைன்னு எடுத்திங்கன்னாக்கா ஔவையாரும் வள்ளுவரும் பிரதர் அண்ணன் தங்கச்சியாக வர்ற அளவுக்கு இது பண்ணுறாங்க. அதெல்லாம் கர்ணபரவு, அதெல்லாம் வந்து அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி ஜெமினி எடுத்த ஔவையார் படத்தில் காட்டினாங்க. அதனால தான் அன்றைக்கி வந்து அந்த படம் அவ்வளோ பிரம்மாண்டமான படம், அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா வரலாற்றுக்கும் சம்மந்தம் இல்லை, தமிழுக்கு சம்மந்தம் இல்லை, தமிழ் சமூக நீதிக்கும் அது விரோதமாக அந்த படம் இருந்தது. பல வகையில் படம் வந்து வாசன் வந்து போயிட்டார். அந்த படத்தை எடுத்துகிட்டு அது ஹிந்தியில் வந்து அதை கொஞ்சம் மாற்றி கீத்தி எல்லாம் பண்ணி பகுத்தின் ஹுவேன்னு அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த படம். இனிமேல் அவ்வையார் மாதிரி படமெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அப்படிலாம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட படம் ஓடலை.
ரெண்டாவது ரீரிலீஸ் பண்ணாங்க, அப்பவும் ஓடல. இப்போ இந்த தமிழர்கள் நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தமிழர்களாக ஒன்று சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா, தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த சாதி வேற்றுமை அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு ஊறி போயிருக்கு. என்ன பண்ணிட்டு அது ஒன்றும் பண்ண முடியாதுமா. பாரதிதாசன் அதானே எழுதுறாரு, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பானும் இருக்கின்றானேன்னு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கலைஞரை வந்து அவருடைய ஜாதியை வச்சு எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அண்ணாவெல்லாம் ஜாதியை வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஜாதின்னு என்னைக்கு 4 இதாக பிரித்து விட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் காலி. இப்போ கவின் ஆணுவ படுகொலை அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே வந்து நமக்குள்ளார இன்னும் அதுவே ஒரு பெரிய ரணமாக இருக்குது. அந்த கேஸ்க்கே ஒரு தீர்ப்பு இன்னும் கிடைக்காம இருக்குது. அதை மாற்றுறதுக்கு தான்மா பெரியார் போன்றவர்கள்லாம் போராடினாங்க. பெரியார்கிட்ட போய் ஒருத்தன் சொல்கிறான், ஐயா நான் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன்னா. அப்படியா, என்ன பொண்ணு என்ன கழுதையா குதிரையான்னு கேட்டார். இல்லையா, மனுஷன் தான் அப்படி. அப்புறம் எப்படி கலப்பு திருமணம் இருக்க முடியும்? மனுஷன் ஒரு மிருகத்தை கட்டிக்கிட்டான்னாக்கா அது கலப்பு திருமணம். ஒரு மனுஷன் கட்டிக்கிறது எல்லாம் அதில் என்ன கலப்பு திருமணம் இருக்குது? ஜாதி எடுப்பு அது மாதிரிலாம் பேசாதேன்ட்டார். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கட்டிக்கிட்டது ஒரு விஷயமே கிடையாது, அது வந்து பெருசாக சொல்லாதேன்ட்டார். அந்த அளவுக்கு கடுமையாக ஜாதியை இது பண்ணார். எங்கள் குடும்பத்தில் இருக்குது, நாங்கள் ஜாதியும் பார்க்கல, மதத்தையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது. கல்யாணம்னு வந்தாக்க ரைட், அவ்வளோதான். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய திருமணங்கள் எல்லாம் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செஞ்சு. உங்கள் காலகட்டங்களில் என்னுடைய திருமணத்திலே கொஞ்சம் குழப்பம் இருந்தது. 2 சைட்லேயும் ஏற்றுக்கல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீங்கள் லவ் மேரேஜ்? லவ்வுன்னு சொல்ல முடியாது, உறவுகார பொண்ணு தான். 2 குடும்பத்துக்கு ஒத்து வரல. அந்த பகையெல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லா சண்டையும் சண்டையெல்லாம் நடந்து தான் முடிஞ்சதாச்சு. அந்த வகையில் தான் என்னுடைய சகோதரி பேரை வந்து அந்த மாதிரி கட்டிக்கிட்ட போது நான் தான் அது போய் சரி பண்ணிடலாம். அப்படி நிறையா இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த கலப்பு திருமணத்துக்கு சார்ந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள், சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் இது வந்து எப்படின்னா ஒரு பெற்றோர்களாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஏஜில் இருக்கவங்க தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஏஜ் கூட நிற்கலை. அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துட்டே வந்துகிட்டே இருக்கு இல்லையா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது கல்லூரிமா, இந்த கல்லூரியில் இருக்கவங்க பூரா இளைஞர்கள் தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ளார எவ்வளோ இருக்கு தெரியுமில்ல. இந்த இளம் வயதிலேயே அந்த வித்தியாசங்கள்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப வயசானவங்க பார்க்குறாங்கங்கிறது வேற விஷயம். இன்னைத்த நாகரிகத்தில் பிறந்து இந்த நாகரிகத்தில் வளர்ந்த இந்த இளைஞர்களே அதை பார்க்குறாங்க. அதனால் இதெல்லாம் நான் தான் சொல்கிறேனே, சில இதெல்லாம் வந்து அடிப்படையாக அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு பிரச்சனைகள். அதை மாற்றுறதுக்கு பெரியார் பாடுபட்டார். இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது, அவ்வளோதான். 1000 பேசுகிறோம், அமெரிக்காவில் இருக்கிற பிளாக் அமெரிக்கன் ஒயிட் அமெரிக்கன் சேர மாட்டேங்கிறாங்களே. அதெல்லாம் பெரிய வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறீங்க, அது அங்கேயே அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குல்ல சார், சென்னை அதாச்சும் சிட்டி சைட்ஸில் வந்து நிறைய வந்து இந்த ஜாதிகள்லாம் பார்க்குறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நீங்கள் அது எல்லாம் ஜாதிங்கிறது வந்துருச்சுன்னா எந்த விஷயம்லாம் இருக்காதுமா. பொதுவாக திருமணங்களில் தான் ஜாதி பெருசாக அடிப்படும். மற்றபடி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறது, ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது, அதில் அந்த இடத்துல இருந்த அந்த ஜாதி வேற்றுமையெல்லாம் ஏறத்தாழ வட மாவட்டங்களில் இல்லவே இல்லை. கல்யாணம்னு வரும்போது தான் இந்த ஜாதி பெருசாக வருதே ஒழிய, மற்றபடி ஒன்றா அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, மேல் ஜாதிக்காரன் ஒருத்தன் வரானா இவன் ரோடு ஓரமாக போய் நின்று செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலில் நிற்கணும், தோளில் இருக்கிற துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தது. ஆஷ்துரை கதை என்ன, வாஞ்சிநாதன் கதை என்ன? ஒரு பட்டியலத்தை சேர்ந்த பெண் பிரசவ வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருந்தபோது அங்கே நெல்லை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த ஆஷ் வந்து அந்த கோச் வண்டியில் போகிறாரு. அந்த பெண்ணு உயிருக்கு போராடுறா, பிரசவத்துக்கு போராடிட்டு இருக்கா, உயிர் போகிற நிலைமை. அவளை உடனே தன்னுடைய கோச் வண்டியில் ஏற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட்டுன்னு சொல்லி அக்ரஹாரத்து வழியாக ஓடிட்டு போய் அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. அக்ரஹாரத்து வழியாக எப்படா ஒரு பட்டியலெடுத்து பொண்ணை கோணத்துக்கு கொண்டு வரலான்னு சொல்லித்தான் அவர் போய் ஆஷை வந்து வாஞ்சிநாதன் கொள்கிறான். இந்த கதை வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கதையை வந்து சிதம்பரத்துக்காக இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க. அதனால தான் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வாஞ்சிநாதன் ஸ்டேஷன் வைக்கணும்னு சொல்லும்போது இந்திரா காந்தி அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டான். அதில் பின்னணியில் வந்து தவறான கருத்து இருக்குது, அது முடியாதுட்டாங்க. இன்றைக்கு ஒரு வாஞ்சிநாதன் வீரனாக காட்டுறதுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. அந்த சாலையிலே போக முடியாது. அக்ரஹாரம்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளார நீங்கள் நானும் போக முடியாது.
இப்போ இளையராஜா எவ்வளோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலையா? சமீபத்தில் கூட ஒரு கோயிலில் ஒரு உள்ள விட மாட்டேன்ட்டாங்களே. பட்டம் பதவி இருந்தால் கூட நம்ம ஜாதியை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சமூக நீதி நமக்கு இல்லை, பொருளாதாரத்தில் வளர்ந்தா கூட நமக்கு இல்லை, ஏழையாக இருக்கிறவனுங்கிற அந்த கதையே இல்லை. நம்மளை வந்து சமூகம் அங்கீகரிக்கணும், அதுக்கு தான் நான் போராடுறேன்னு தான் திருமாவளவன்லாம் பேசுகிறேன். நம்ம ஆல்ரெடி இந்த நெல்லை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதுவுமே மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு ரீச் ஆயிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து திரும்பியுமே ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அது சார்ந்த இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட ஆணவ படுகொலைங்கிறது ஒரு 2 காரணம். காதலில் வந்து நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அடுத்தது இந்த பட்டியல் வந்தோன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக போயிடுது. அதனால் அந்த கொலைக்கான காரணம் அந்த கொலை பண்ணவங்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் தான். காதலையே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, சொந்தத்திலேயே லவ் பண்ணால் கூட ஏற்றுக்கிறது அவங்க. அதனால் காதல் திருமணங்கள் வந்து உலகம் முழுவதும், அதான் ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாபதி, அமராவதி, எல்லா கதைகளும் அதே தான். கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.